Hi guys, welcome to Helping and Family. So நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்டா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பதிலா இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஆளுங்க நோட்டிபிகேஷனை கொடுத்துங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லியும் நிறைய ஜாப்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சோ நம்மளோட ஜாப்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பத்தி பார்ப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யமஹாலேருந்து வந்திருக்க வேகன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யமஹா வேகன்சி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேர் தான் யமஹா, பட் இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி ரோலில் எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஐடி ரிலேட்டடில் சப்போர்ட் வந்து தேவைப்படும். அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. யாராவது இன்ஜினியரிங்கில் சாஃப்ட்வேர் லைனில் முடிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து லுக்கிங் ஃபார் கேண்டிடேட் ஃப்ரம் 2020 அண்ட் 2021 பேட்சஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிசிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லைனா பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகே, ஆர் எம்சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் இருக்க ஃபீல்டோட டிகிரி படித்தவங்களை தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இன்னொரு மோர் தென் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா 90% எபோவ் இன் 12th and 10th and 80% எபோவ் இன் கிராஜுவேஷன் ஆர் பிஜி. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா 10th 12thலையும் 90% மேலே இருக்கணும். டிகிரி முடிச்சதில் 80% இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பிஇ பண்ணியிருக்கீங்கன்னா 8 CGPக்கு மேலே இருக்கணும், ஆர் வந்து பிஜிலையாவது 8 CGPக்கு மேலே இருக்கணும். நான் வந்து யூஜியில் வந்து 7 வச்சுருக்கேங்க, ஆனால் பிஜி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 8.5 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். அவங்களோட கன்சிடரேஷன் படி ஹை எண்ட் டிகிரியில் 8 மேலே இருந்துச்சுன்னா ஓகே, ஆர் 80% மேலே இருந்தாலும் ஓகே. எவ்வளோ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 20 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வேக்கன்சி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான். எவ்வளோ பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய மாதத்துக்கு நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 40,000 வரும் சம்பளம் கிடைக்கும். இது ஒரு சூப்பரான வேக்கன்சி தான். நீங்கள் வந்து லொக்கேஷன் பார்க்காம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மேலே கொடுத்துருக்கிறதா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபர்டு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டெல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நீங்களும் அப்ளை பண்ணலாம் என்னையை பொறுத்தவரையிலும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அங்கே ரூம் எடுத்துருவீங்க. ஸோ நீங்களும் நியர்பை அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுக்கு மாறிடுவீங்க. ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூ, யூ ஹேவ் டு அப்ளை. என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது 1 year ஆயிடுச்சுன்னா இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் கொஞ்சம் முன்னாடி. ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேக்கன்சி தான் இது என்னையை பொறுத்தவரைக்கும். ஸோ எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எந்த வேக்கன்சியும் விடக்கூடாது, அதுதான் என்னோட ஒரு இது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷனு, ப்ரோக்ராமிங் அதெல்லாமே இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிஎஸ்சி ஆர் பிஇயில் வந்து சிஎஸ்சி ரிலேட்டட் ஆர் ஐடி ரிலேட்டடில் முடிச்சிருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யமஹா மோட்டார் சொல்யூஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத மோர் ஆர் லெஸ் நமக்கே நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். இவ்வளோ தான் கைஸ், ரொம்பவும் சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். ஓவர் வியூவாக சொல்லணும் அப்படின்னா அகைன் ஒன்ஸ் ஐ ஹேவ் டெல் யூ, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யமஹாலேருந்து வந்திருக்கு. இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. பட் இப்போ அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடில் இன்ஜினியர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அதனால் யாராவது இன்ஜினியரிங் ஆர் டிகிரியில் ஐடி ஆர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடில் முடிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய மாதம் 35,000 40,000 கொடுக்குறாங்க. இதுக்கு ஃப்ரெஷரும் எலிஜிபிள் தான். இதில் முக்கியமான ஒரு என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th 12thல் வந்து எபோவ் 90% இருக்கணும், டிகிரியில் எபோவ் 80% இருக்கணும். டிகிரி ஆர் பிஜி, இப்போ நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா பிஜி கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. பிஜியில் வந்து எபோவ் 80 இருக்கணும். இவ்வளோ தான். அப்புறம் வந்து லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, கிராஜுவேட் ட்ரெயினில் எல்லாம் எடுக்கிறாங்க. மீது எல்லாமே சேம் தான். ஆஸ் யூஸ்வல் வந்து ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இந்த அப்ளை லிங்க் இந்த வீடியோட கடைசியில் இருக்கும், நோட் பண்ணி அப்ளை பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரியான இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட க்ரோவுக்கு கண்டிப்பாக நீங்கள்
நீங்கள் ஒரு தூணாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பை.